வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய 6th லெசன் குட் ப்ராக்டிசஸ் லெசனுக்கான ஆன்சர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 69 லிசன் டு த ஸ்டோரி அண்ட் ரீட் இட்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரி நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 70 பேஜ் நம்பரில் 6.1 எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ரீட் த பேசேஜ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்ட்டு இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ட்ராவல் டைரி ஆஃப் பிரியாஸ் விசிட் டு அ கார் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கொடுத்துட்டு ஐ saw a large dash of people on the street ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா. அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எது வந்து கார் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கொடுத்துட்டு ஐ saw a large dash of people on the street ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா. அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எது வந்துட்டு செட் ஆகும்னு பாருங்கள். God, crowd, oil, above and an arrow, walking stick. எது வரும்? இங்கே வந்துட்டு crowd தான் ஃபர்ஸ்ட் blank வரும். I saw a large crowd of people on the street அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா an orcher held dash in his hands. இதுக்கு என்ன வரும்னா above and an arrow in his hands. Next a man was selling dash in a shop அப்படின்னா oil in a shop. He poured it into the dash god. He poured it into the god. The god is spear shaped and strong. I saw an old man. He held a walking stick in his hand. Next 6.2 exerciseல பார்த்தீங்கன்னா complete the blanks with the correct wordனு இருக்குது. Kamal is a skilled dash. He shoots the arrow and the target correctly. Arrow shoot பண்ணுறவங்களாம் என்ன சொல்லுவோம்? ஆர்க்கர்னு தான் சொல்லுவோம். ஸோ ஆர்க்கர் is the answer. Next there is a big dash of people in the market. They have come to buy vegetables and fruitsனு இருக்குது. Crowd or childனு கொடுத்துருக்காங்க. Dash of people அப்படின்னாவே crowd of people தானே. ஸோ crowd is the answer. Next question பார்த்தீங்கன்னா Varun is a sportsman. He spends a lot of his time to dash sports அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கள்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the parents dash their son during the game. இதுக்கான ஆன்சர் வந்து cheered their son during the game. Next the little bird lives in a dash in the tree அப்படின்னா hole in the tree. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் அப்படின்னு 6.3 எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு இந்த பேசேஜ் என்ன கொடுத்துருக்காங்க. உஷா வாண்ட்ஸ் டு பி அன் அத்லீட். ஷீ ப்ராக்டிசஸ் ரன்னிங் எவ்ரி டே. ஷீ ரன்ஸ் நியர்லி 10 kilometers in a day. ஷீ ப்ராக்டிசஸ் இன் அ ரேஸ். ஷீ கம்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் வின்ஸ் த கோல்ட் மெடல் இன் த ரேஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் டஸ் உஷா வாண்ட் டு பிகம் அப்படின்ட்டு இருக்கா. இதுக்கு என்னது டாக்டர், டீச்சர், ஸ்போர்ட்ஸ் உமன், சிங்கர்னு இருக்குது. இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் 3 ஸ்போர்ட்ஸ் உமன். அத்லீட்டா ஸ்போர்ட்ஸ் உமன் தானே. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிக் த ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் நாட் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. எது நாட் கரெக்டோ அதை நம்ம டிக் பண்ணணும். ஸோ உஷா பார்ட்டிசிபேட்ஸ் இந்த ரேஸ். உஷா ரன்ஸ் 3 kilometers in a day. உஷா கம்ஸ் ஃபர்ஸ்ட். உஷா வின்ஸ் த ரேஸ். இதில் வந்து எது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா உஷா ரன்ஸ் 3 kilometers in a day தான் ராங் சென்டென்ஸ். அதனால தான் அதை டிக் பண்ணுறோம். பிகாஸ் 10 kilometers per day வந்துட்டு she will run. Here since they have given 3 kilometers, this is the wrong statement. Write the sentence correctly. நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்கா. உஷா wins the silver medal in the race அப்படின்ட்டு இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. she wins the gold medal in the raceனு கொடுத்துருக்காங்க. ஸோ உஷா wins the கோல்ட் மெடல் இந்த ரேஸ் அப்படின்ட்டு எழுதணும். சில்வருக்கு பதிலாக கோல்டு எழுதணும். ஹவு டஸ் உஷா வின் த கோல்டு மெடல்னு இருக்குது. உஷா ப்ராக்டிசஸ் ரன்னிங் எவ்ரி டே அப்படின்றத அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஹூ இஸ் அன் அத்லீட் டிக்கெட் அப்படின்ட்டு இருக்கா. இதுக்கு அ பர்சன் ஹூ இஸ் வெரி குட் அட் ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுறவங்கள தான் நான் அத்லீட் சொல்லுவோம். மற்றபடி இந்த சீட் சிக் பீப்புள் என்ன சொல்லுவோம். டாக்டர்ஸ் தான் சீட் சிக் பீப்புள். ப்ரொடெக்ட்ஸ் த கண்ட்ரி அப்படின்னா போலீஸ், military, civil services like that. And a person who teaches the students called a teacher. ஸோ இந்த அத்லீட்க்கு வந்துட்டு யார் வரும். அ பர்சன் ஹூ இஸ் வெரி குட் அட் ஸ்போர்ட்ஸ் தான் அத்லீட்டுக்கு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6.4 எக்ஸசைஸில் சீக்வன்ஸ் த ஸ்டோரி ஃப்ரம் 1 to 10 and rewrite it in the correct order அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதோட ஆர்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறதுல 4 6 1 9 3 5 8 7 10 2 அப்படின்ற ஆர்டர் வரும். நம்ம வந்துட்டு அந்த ஆர்டர் வைஸ் நம்ம சீக்வன்ஸ் பண்ணி எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா உத்தமன் வாஸ் அ ஸ்கில்ட் ஆர்க்கர். அது ஃபர்ஸ்ட் வரும். செகண்ட் ஒன் என்ன வரும்னா he loved to show his skills to the crowd. அதுதான் செகண்ட் சென்டென்ஸ் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் சென்டென்ஸ் என்ன வரும்னா உங்களுக்கு one day Uttaman was showing his skills to the crowd. இது third sentence. Next one என்ன வரும். The people in the crowd cheered Uttaman. இது fourth. Next fifth one. An old man, the oil seller, did not cheer him. This one is fifth. And sixth one is he said that it was a matter of practice. Next Uttaman got angry is the seventh sentence. And eighth sequences. The old man poured the oil into the god through the hole in the coin. Next ninth sentence he poured perfectly into the god.
The crowd was surprised and cheered the oil seller. 6.5 எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ரீட் த சென்டென்சஸ் அண்ட் மேட்ச் தெம் டு த பிக்சர் அப்படின்ட்டு இருக்கு. இதில் 3 சென்டென்ஸ் கொடுத்துட்டு 3 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ வென்ட் டு மை கிராண்ட் பாஸ் ஹவுஸ் ஸோ ஐ வாஸ் unable to come to school. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பிக்சர் கூட மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு கோ டு மை அங்கிள்ஸ் வெட்டிங் ஸோ ஐ cannot come to school. இது தேர்ட் பிக்சர் கூட மேட்ச் ஆகும். ஐ வென்ட் டு ஹாஸ்பிட்டல் ஸோ ஐ வாஸ் unable to come to school வந்து ஃபர்ஸ்ட் பிக்சர் கூட மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் 6.6 சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் இருக்கா. அது ஐ வாஸ் டேஷ் ஸோ ஐ டிட் நாட் கம் டு ஸ்கூல் அப்படின்ட்டு இருக்கு. இதுக்கான ஆன்சர் sick. I was sick so I did not come to school. I went to my dash so I did not attend the class. I went to my aunt's wedding so I did not attend the class. I dashed to my grandma's house so I was unable to dash to school. I went to my grandma's house so I was unable to come to school. I am going to a car dash so I cannot come to dash. I am going to a car festival so I cannot come to school. Next 6.7 exercise பார்த்தீங்கன்னா imagine you were sick for 3 days. Write a letter to your class teacher asking for leave. ஸோ ஃப்ரம் அட்ரஸில் என்ன எழுதுறோம், நேம், கிளாஸ், ஸ்கூல், பிளேஸ். இங்கே வந்துட்டு ரியா எம் 5th ஸ்டாண்டர்ட் ஏபிசி ஸ்கூல் சேலம் ஃபைன் எழுதியிருக்கோம். நீங்கள் உங்களோட நேம், உங்களோட ஸ்கூல் நேம், உங்களோட பிளேஸ்லாம் எழுதிக்கலாம். Next to the class teacher 5th standard ABC school Salem 5. Here also I can fill in with the same details. Next, respected teacher, I was dash so I was dash to come to dash from dash அப்படி கொடுத்துருக்காங்களா. ஸோ இது ஃபில் பண்ணுறோம். I was sick ஏன்னா என்ன இருக்காங்க, imagine you were sick for 3 daysன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம எழுதிக்கிறோம். I was sick so I was unable to come to school from 5/11/2025 to 7/11/2025 போட்டுட்டு கைண்ட்லி கிராண்ட் லீவ் ஃபார் 3 days ஒன்லி. நீங்கள் வந்துட்டு ஏதாவது 3 days வர மாதிரி அந்த டேட்ஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த 3 days வருமோ அந்த 3 days மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் அந்த 3 days ஒன்லி அப்படின்ட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேங்கிங் யூ போட்டு உங்கள் பிளேஸ் அண்ட் டேட் ஃபில் பண்ணிட்டு யோஸ் ஒபீடியன்ட்லியில் உங்கள் நேம் கீழே எழுதிக்கலாம். ரைட் அ லீவ் லெட்டர் டு யுவர் கிளாஸ் டீச்சர் ஆஸ்கிங் ஃபார் 3 days ஆஃப் லீவ். ஸோ ஃப்ரமில் வந்துட்டு அகெயின் உங்களோட டீட்டெயில்ஸ், உங்கள் நேம், கிளாஸ், அப்புறம் உங்கள் ஸ்கூல் நேம் அண்ட் யோர் பிளேஸ் எழுதிட்டு டூ அட்ரஸில் த கிளாஸ் டீச்சர் போட்டுட்டு யோர் 5th ஸ்டாண்டர்ட், யோர் கிளாஸ், யோர் ஸ்கூல் நேம் அண்ட் யோர் பிளேஸ். அகெயின் ரெஸ்பெக்டட் டீச்சர் நான் போட்டுட்டு யூ ஹாவ் டு அட்ரஸ் யுவர் problem. I want to attend my aunt's wedding in Coimbatore on 19/11/2025. So I request you to grant me leave for 3 days from. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் எடுத்தோன்னா ரீசன் எழுதிக்கணும், எந்த ரீசனுக்காக நீங்கள் லீவ் கேட்குறீங்க அப்படின்னு. ஸோ இங்கே வந்துட்டு ஐ வாண்ட் டு அட்டெண்ட் மை ஆன்ஸ் வெட்டிங் இன் கோயம்புத்தூர்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்னைக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆன் 19/11/2025 அந்த டேட் போட்டிருக்கோம். ஸோ எத்தனை நாள் நீங்கள் லீவ் கேட்குறீங்க அப்படின்னு எழுதணும். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கிராண்ட் மீ லீவ் ஆன் லீவ் ஃபார் 3 days. என்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் லீவுன்னு அப்படின்ட்டு இந்த டேட் ஃப்ரம்லேருந்து 2 டேட் வந்துட்டு போடணும். 18/11/2025 to 20/11/2025. ஸோ கைண்ட்லி கிராண்ட் மீ லீவ் அதுனா ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கிராண்ட் மீ லீவ் அப்படின்ட்டு எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேங்கிங் யூ போட்டுட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிளேஸ் அண்ட் டேட் எழுதணும். பிளேஸ் அப்படின்னு பிளேஸ்னு போட்டு காலம் வச்சு சேலம் 5 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு டேட் வந்துட்டு இந்த நீங்கள் எந்த டேட் அன்றைக்கி லெட்டர் எழுதுறீங்களோ லெட்டர் சப்மிட் பண்ணிக்கலாம், அந்த டேட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து யோர்ஸ் ஒபீடியன்ட்லி ஆர் யோர்ஸ் ட்ரூலி யோர்ஸ் ஃபேஸ்ஃபுல்லி போட்டுட்டு யோர் நேம் கீழே உங்கள் நேம் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.9 எக்ஸைஸில் டிக் த ஒன்ஸ் யூ ஃபைண்ட் இன் த ஸ்கூல் அட்மிஷன் ஃபார்ம் அண்ட் கிராஸ் த ஒன்ஸ் யூ டு நாட் ஃபைண்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் வந்துட்டு ஸ்கூல் அட்மிஷன் ஃபார்மில் எந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குமோ அதெல்லாம் டிக் பண்ணணும், எதெல்லாம் இருக்காதோ அதுக்கு நம்ம க்ராஸ் போடணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும் இல்லையா, அட்மிஷன் ஃபார்மில் நேம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ நேம் டிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த் டிக் பண்ணிக்கிறோம். கலர் யூ லைக்லாம் இருக்காது இல்லையா, அப்போ அது க்ராஸ் பண்ணிக்கிறோம். நேம் ஆஃப் யூர் பெட் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ க்ராஸ் பண்ணிக்கிறோம். அட்ரஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை டிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் யுவர் பிரதர்ஸ் டேட் ஆஃப் பர்த். பிரதர்ஸோட டேட் ஆஃப் பர்த்லாம் கேட்க மாட்டாங்கல்ல, உங்களோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ இதுக்கும் க்ராஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் 6.10 வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு அந்த கேட்டகரிஸ் கொடுத்துட்டு அது எது கூட மேட்ச் ஆகும்னு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா கவினயான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட மேட்ச் பண்ணிக்கிறோம். தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 2/7/2012 இருக்குது, அது கூட மேட்ச் பண்ணிக்கிறோம். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 12 ஜீவா நகர் குறிஞ்சி தான் அட்ரஸ். ஸோ அது அட்ரஸ் கூட மேட்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் வந்துட்டு ஃபார்மர், ஜெண்டர் ஃபீமேல் இதெல்லாம் மேட்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
Read the details and fill in the form அப்படின்னு கொடுத்துருக்காங்க. This is Ramani school admission form. She is going to join a new school in class 6. She studied in Panchayat Union Primary School, MKB Puram. Her date of birth is 16/5/2015. Her address is 12 Car Street, PSS Nagar. Her parents are Rajan and Kumula. So, ரமணி அப்படின்றவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம அட்மிஷன் ஃபார்ம் வந்துட்டு ஃபில் பண்ண போகிறோம். அதாவது 6th கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் சேர்ற அதுக்காக அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே திஸ் இஸ் ரமணி ஸ்கூல் அட்மிஷன் இருக்குது. ஸோ ரமணின்னு போட்டுக்கலாம், ஆர் ரமணி. ஏன்னா இனிஷியல் எப்படி போடுறோன்னா லாஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ் நேம் ராஜன் அண்ட் குமுதன் இருக்குது. ஸோ அவங்க அப்பா பேர் ராஜனால ஆர் போட்டிருக்கோம், ஆர் ரமணி. ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் 16/5/2015. ஸோ அதை எழுதிக்கலாம் 16/5/2015. ஜெண்டர் பார்த்தீங்கன்னா ஃபீமேல். ஏன்னா இங்கே ஷீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல ரமணியை, அதனால ஷீ இஸ் ஃபீமேல். ஸோ ஃபாதர்ஸ் நேம் வந்துட்டு ராஜன், மதர்ஸ் நேம் குமுதா லாஸ்ட் சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல, அதை எடுத்து எழுதிக்கிறோம். கிளாஸ் லாஸ்ட் ஸ்டடின்னு வந்துட்டு 5th ஆப்வியஸ்லி. ஏன்னா இப்போ 6th ஸ்டாண்டர்ட் தான் ஜாயின் பண்ண போகிறாங்க. அப்போ 5th ஸ்டாண்டர்ட் தான் அவங்க லாஸ்ட் ஸ்டடி கிளாஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கூல் லாஸ்ட் ஸ்டடியில் இதுக்கு முன்னாடி என்ன ஸ்கூலில் படித்தாங்களோ அந்த ஸ்கூல் நேம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பஞ்சாயத். ஷீ ஸ்டடிட் இன் பஞ்சாயத் யூனியன் பிரைமரி ஸ்கூல், MKBபுரம். ஸோ அதை எழுதிக்கிறோம், பஞ்சாயத் யூனியன் பிரைமரி ஸ்கூல், MKBபுரம். நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ் எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹர் அட்ரஸ் இஸ் 12 கார் ஸ்ட்ரீட், PSS நகர்னு இருக்குது. அப்போ 12 கார் ஸ்ட்ரீட், PSS நகர் அப்படின்ட்டு போட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஃபில் இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யூ ஆர் ஜாயினிங் அ நியூ ஸ்கூல் இன் கிளாஸ் 6, ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அட்மிஷன் இன் யுவர் ஸ்கூல். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நியூ ஸ்கூல் அட்மிஷன் போடுறோன்னா நம்ம எப்படி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் அட்மிஷன் ஃபார்ம் 6th ஸ்டாண்டர்ட் சேர்கிற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இதில் வந்துட்டு உங்கள் நேம் எழுதிக்கலாம். நீங்கள் இங்கே வந்து எஸ் மகான் கொடுத்துருக்கோம். MS நம்பர், உங்களோட MS நம்பர் இங்கே எழுதிக்கலாம். டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு ஜெண்டர் நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல் ஜெண்டர் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபாதர்ஸ் நேமில் உங்களோட ஃபாதரோட நேம், ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் உங்கள் ஃபாதரோட ஆக்குபேஷன், நெக்ஸ்ட் மதர் நேம் அண்ட் மதர்ஸ் ஆக்குபேஷன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு M கவின், போலீஸ், V கவிதா, டெய்லர்னு அப்புறம் ஃபோன் நம்பர் எழுதணும். பேரண்ட்ஸ் யாரோட ஃபோன் நம்பராக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் லாஸ்ட் ஸ்டடி வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன கிளாஸ் படிச்சாங்க 5th ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூலில் லாஸ்ட் படிச்சிங்கன்னா KVMS பப்ளிக் ஸ்கூல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இது கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் ஸ்கூலில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ், உங்கள் வீட்டோட அட்ரஸ் வந்துட்டு எழுதணும். இங்கே வந்துட்டு 35 பார்க் ஸ்ட்ரீட், நேரு நகர், சேலம் 8 அப்படின்னு எழுதிக்கும். இந்த மாதிரி நீங்கள் அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லிசன் அண்ட் ரைட் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன எழுதியிருக்கோம், இட் வாஸ் அ இங்கே வந்து ஃபில்லப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு ஃபில் பண்ணலாம். லிசன் பண்ணி நீங்களும் ரைட் பண்ணுங்கள். It was a bright summer day. A grasshopper sang and danced in the sun. Nearby, a dash walked in a line. A group of ants walked in a line. They carried grains dash to their ant hill. The grasshopper laughed at dash them, but the ants kept dash working. Soon heavy rain came. Water flooded the jungle. The grasshopper had nothing to eat. It was dash and hungry. It was cold and hungry. It went to the ants and said, "Oh ant, I'm dash and cold. I'm hungry and cold. Please help me." The ant dash and shelter gave food and shelter. The grasshopper dashed the ant, thanked the ant. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை ஜேர்னல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக. நெக்ஸ்ட் ஹலோ, ஐ எம் ஜோஹன். டுடே ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் டேஷ். ஸோ உங்களுக்கு பிடிச்ச நேம் ஆஃப் அ ஸ்போர்ட் ஆர் கேம் எழுதிக்கலாம் நீங்கள். ஸோ இங்கே வந்து கிரிக்கெட் எழுதியிருக்கேன். இட் இஸ் அண்ட் டேஷ் ஸ்போர்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அண்ட் இன்னோட அவுட்டோர். கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவுட்டோர் கேம். ஸோ அவுட்டோர் எழுதியிருக்கோம். நீங்கள் சூஸ் பண்ணுற கேம் இன்டோராக இருந்தால் இன்டோர், அவுட்டோராக இருந்தால் அவுட்டோர் எழுதிக்கலாம். So there are dash players in the game or sport. There are 11 players in the game or sport. Cricketல 11 players. நீங்கள் சூஸ் பண்ணிக்க கேமுக்கு எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் தே யூஸ் டேஷ் டு பிளே இந்த கேம். இந்த கேமில் என்ன யூஸ் பண்ணுவாங்க, பேட் அண்ட் பால். நெக்ஸ்ட் டேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்பிளைன் எனி 2 steps ஆஃப் த கேம் ஸ்போர்ட். இந்த ஸ்போர்ட் பற்றி ஏதாவது ஒரு 2 steps வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்துட்டு என்ன எழுதியிருக்கோம், பேட்ஸ்மேன் ஹிட் த பால் வித் த பேட். பவுலர்ஸ் ட்ரை டு டிஃபீட் த பேட்ஸ்மேன் பை பவுலிங் த பால் ஃபர்ஸ்ட். ஸோ கிரிக்கெட் பற்றி 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க கேம் பற்றி ஒரு 2 steps ஆர் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் டேஷ் இஸ் த பாப்புலர் பிளேயர் இந்த கேம் ஆர் ஸ்போர்ட். இந்த கேமில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பாப்புலர் பிளேயரை வந்துட்டு மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு தோனி எழுதியிருக்கோம். இப்போ நீங்கள் ஃபுட்பால்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் ரொனால்டோ, மெஸ்ஸி அந்த மாதிரி நீங்கள் பாப்புலர் பிளேயர் அந்த கேமில் இருக்கிற மாதிரி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஐ ஹவ் வாட்ச்ட் திஸ் கேம் டேஷ்னு கொடுத்துருக்கோம். ஆன் டிவி ஒரு இன் பர்சன். நீங்கள் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா இன் பர்சன் எழுதலாம், இல்லை ஆன் டிவினா டிவி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஐ நோ ஹவு டு பிளே திஸ். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா யூ கேன் ரைட் ஐ நோ. உங்களுக்கு தெரியாதுன்னா டு நாட் நோ எழுதிக்கலாம். இங்கே ஐ நோ அப்படின்ட்டு எழுதிட்டு என்கரேஜ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ரைட் அபவுட் எனி கேம் ஆர் ஸ்போர்ட்.
இங்க வந்துட்டு உங்களுக்கு புடிச்ச கேம் பத்தி ஆர் ஸ்போர்ட்ஸ் பத்தி நீங்க வந்துட்டு இங்க எழுதிக்கலாம். இத ஃபில் பண்ணிட்டு ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா, 6த் லெசனுக்கான ஆன்சர்ஸ் வந்துட்டு முடியுது. இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.